பிரான்ஸை விட்டு நாங்கள் கிளம்புறோம். ஒரு குட்டி தீவு. இது ஸ்பெயின் நாட்டோட ஒரு குட்டி தீவு தான். ஒரு ஏஜென்ட் மூலமா தான் புக் பண்ண. அவங்களே ஃபிளைட்டு, ஹோட்டல், அடுத்தது அங்கிருந்து கூட்டிட்டு போற பின்னால இருக்கு பாருங்க, சோறும், அடுத்தது கோழிக்கறி, சிக்கன் டிக்கா அண்டு ஒரு சாப்பாடு இருந்துச்சு, அது வேண்டி சாப்பிடலாம். அடுத்தது இங்க மிஃபின். இப்போ நாங்கள் இங்கே வந்துட்டோம். இனி எங்களை ட்ரெஸ்அப் பண்ணுறதுக்கு ஒரு பஸ் வேறு. ஹாய் மக்களே, வணக்கம். இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம் என்றால் ஏர்போர்ட்டில் நிற்கிறோம். ஏர்போர்ட்டில் ஃப்ரான்ஸை விட்டு நாங்கள் கிளம்புறோம். நாங்கள் வெக்கேஷனுக்கு போக போகிறோம். எங்கேன்னு பார்த்தீங்கள் என்றால் ஒரு ஸ்பெயின் தீவுக்கு தான் போகிறோம். லோசாரோத், அதாவது கெனாரி என்று கிட்டத்தட்ட ஆப்பிரிக்கா கண்டத்து பக்கத்தில் இருக்கிற தீவுகள் தான். அதில் ஒரு தீவு, அங்கே தான் நாங்கள் போக போகிறோம். இந்த வீடியோவில் எங்களுடைய ஏர்போர்ட்டு, ஃப்ளைட்டு, டூருக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். ஒரு வருஷம் வேலை செய்து இப்போடா வெக்கேஷன் வரும், எங்கேயாவது போகலாமென்று இப்போ கிளம்பியாச்சு. இந்த வீடியோவில் இனி வர வீடியோ எல்லாம் வந்து பார்த்தீங்களென்றால் ஹோட்டல் டூர், அடுத்தது அந்த தீவு எல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள். பிரான்ஸை விட்டு நாம எங்க இப்போ போய் கொண்டிருக்கோம்னா லோசாரோத்ன்றது ஒரு குட்டி தீவு. இது ஸ்பெயின் நாட்டோட ஒரு குட்டி தீவு தான். எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அட்லாண்டிக் கடற்கரையில பிரான்ஸுக்கு கீழே, அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா கண்டத்து பக்கத்துல தான் இருக்கின்றது. அதுவும் ஜாகா பாலைவனம், அடுத்தது மரோக்கோ, அதுக்கு பக்கத்துல இருக்கின்ற ஒரு குட்டி தீவு தான். இது 4-5 தீவுகள் இருக்கின்றது. நாங்கள் போறது லோசாரோத் தீவு தான். இது வந்து கெனாரி ஐலாந்து என்று சொல்லுவாங்க. ஒரு 4-5 தீவுகள் இருக்கின்றது. நாங்கள் போய் கொண்டிருக்கிறது இப்ப லோசாரோத் தீவுக்கு. மக்களே, ஏர்போர்ட்டுக்குள்ள பாருங்க, இந்த பிஸா மட்டும் ஒரு துண்டு €1. நாம எடுத்த ஃபிளைட் எதுன்னு பாத்தீங்கன்னா ஈஸிஜெட். இது நான் வந்து இங்க பிரான்ஸ்ல புக் பண்ணிக்க ஒரு ஏஜென்ட் மூலமா தான் புக் பண்ணேன். அவங்களே ஃபிளைட்டு, ஹோட்டல், அடுத்தது அங்கிருந்து கூட்டிட்டு போற டிரான்ஸ்ஃபர்ல இருந்து எல்லாமே அவங்களே அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அவங்களே, நாங்கள் வந்து இப்ப என்ன டைம், எந்த ஹோட்டல் செலக்ட் பண்ணி கொடுக்கறது, மற்றபடி அவங்களே எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு எங்களுக்கு சொல்லுவாங்க என்ன டைம்னு சொல்லுவாங்க. நாங்க போக வேண்டியதான். இது பாத்தீங்கன்னா ஈஸிஜெட் தானே. என்னன்னா அங்க கூடுதலா அது ஒரு குட்டி ஐலண்டுன்றபடியா பிரான்ஸ்ல இருந்து கிட்டத்தட்ட 3.25 மணித்தியாலம் வரும். அதன்படியே பெரிய பெரிய ஃபிளைட்டுகள் போகாது. இப்ப ஈஸிஜெட், ரயானேர், டிரான்ஸ்விசியா அப்படியான ஃபிளைட்டுகள் தான் நாங்க போவோம். ஸோ அதனால நாங்க ஈஸிஜெட்ல தான் இப்ப போறோம். மக்களே இங்கே பாருங்கள், லக்கேஜ் வந்து இப்படி தான் ஏற்றுவாங்க பாருங்கள். லக்கேஜ் எல்லாம்
இந்த இதுக்குள்ளால தான் லக்கேஜ் போகுது பார்த்தீங்களா. அது வந்து கிரீஸர். நாங்கள் ஈஸி ஜெட்டில் இருக்கோம். இப்போ ஃப்ளைட்டு 2:40. ஃப்ளைட்டில் ஒரு மாதிரியா ஏறியாச்சு. என்ன பிரச்சனை என்றால் எனக்கு ஃப்ளைட் என்றால் செம்ம பயம். இங்கே பாருங்க, நான் சாமியை கூப்பிட்டு இருக்கிறேன். உண்மையாகவே எனக்கு ஃப்ளைட் என்றால் செம்ம பயம். ஃப்ளைட் இப்போ வந்து ஏறப்போகுது. அப்போ நான் கடவுள் எல்லா வல்ல இறைவனையும் வேண்டிக் கொண்டு புறப்பட்டாச்சு. So high I'm hypnotized. What's up is down, what's left is right. Chasing stars and holding you. I can't see the end, but we'll see it through. EasyJet ஒரு லோகஸ்ட் கம்பெனி என்றபடியால் சாப்பாடு நாங்கள் காசு கொடுத்துதான் வாங்கணும். இங்க பாருங்க, ஒரு புக் வச்சுக்கிறாங்க. அதுக்குள்ள ஒரு மெனு இருக்கும், இல்லாட்டி சாண்ட்விச் மாதிரி இருக்கும். நாங்க விரும்பின சாப்பாடு அதில் ஆர்டர் பண்ண அவங்க கொண்டு தருவாங்க. அடுத்த டீ, காஃபி, ஜூஸ், சிப்ஸ், ஸ்நாக்ஸ் அப்படியான இது சாமான்களும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இது கொஞ்சம் பிசினஸ் ஃபிளைட் சொல்லலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா அதுக்குள்ள வந்து சென்ட் விற்பாங்க. அடுத்தது மணிக்கூடு, கண்ணாடியல், பர்ஃப், அடுத்தது மேக்கப் செட்டுகள், அப்படி நிறைய விஷயங்கள் வந்து இதுக்குள்ள விற்பாங்க. இதோ பாருங்க, சோறும் அடுத்தது கோழிக்கறி, புளி டிக்கா, சிக்கன் டிக்கா ஒரு சாப்பாடு இருந்துச்சு. அதை வேண்டி சாப்பிடலாம். அடுத்தது இங்க மிஃபினும் சாப்பாடு விலை பாத்தீங்கன்னா இப்ப நாங்க ஒரு சாப்பாடும் அடுத்த ஒரு ஸ்நாக் தண்ணியோட 10 யூரோ தான் வேற. அடுத்த ஒரு காஃபி 2.50 மேலாம் 3 யூரோ அப்படி எதுவும் இருக்கு.
ஒரு வழியா பயம் இல்லாம வந்து லேண்ட் பண்ணியாச்சு. உண்மையாவே கட்டிக்காரன் தான் பைலட்னு சொல்லலாம். எனக்கு இந்த டியூப்லான்ஸ் இந்த சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்ல நடந்தது செம்ம பயம். ஆனா உண்மையாவே எந்த பயம் இல்லாம நாங்க வந்து நல்லபடியா இறங்கிட்டோம். அண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கெனாரி ஐலாண்ட் அதாவது லொசாகத்துல கொஞ்சம் காத்து, அப்ப ரங்கிக்கார் சொல்லுவாங்க வந்து கொஞ்சம் காத்து, சோ சேஃப்டியா இருங்க. அப்ப எனக்கு கொஞ்சம் பயம் வந்துச்சுது. ஆனாலும் அந்த பைலட் வந்து நல்லபடியா எங்களை இறக்கி கொண்டு வந்துட்டார். ஓகே மக்களே, இப்போ நாங்கள் இங்கே வந்துட்டோம். இனி எங்களை ட்ரெஸ்அப் பண்ணுறதுக்கு ஒரு பஸ் வரும். இந்த பஸ் எடுத்து கொண்டு போய் போகிறோம். Fly so high, I'm hypnotized. What's up is down, what's left is right. Chasing stars and holding you. I can't see the end, but we'll see it through. Flying, get on board. We're soaring. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் என்ன நினைப்பீங்க? டாடா, பாய்.